நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பெட்ராக்ல எப்படி நம்மளால ஒரு ஒர்க்கிங் எண்டர் பர்ல் ஸ்டேட்டஸ் சேம்பர் அதாவது சங்க் லோடர் கட்ட முடியுங்கிறது. சங்க் லோடர் இல்லை, இப்போ நீ எங்கேயாவது போகணும், நான் இப்போ டக்குன்னு ஏதாவது ஒன்று ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னா அது எப்படி ப்ரோ ஒர்க்கிங்கில் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் பண்ணி கம்மிட்டா உங்களுக்கு தேவையான அளவுக்கு டீப்பில் கட்டிக்கோங்க. 4-5 போதும். ஸோ பெட்டர் ஒர்க்கிங் மோர் டிப்பில் நமக்கு 5 blocks மட்டும் கட்டிக்கோங்க போதும். அப்புறமா கீழே ஒரு சோர்ஸ் அண்ட் வச்சுட்டு கெல்ப்பு வச்சு பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வாட்டர் சோர்ஸாக மாற்றி பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் மக்களே. ஓகேவா? ஸோ அந்த வாட்டர் சோர்ஸ் பிளாக்காக இருக்கணும், அவ்வளோதான். கெல்ப்பு வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் சோர்ஸ் பிளாக்காக மாறிடும். இங்கே ஒரு ஹனி பிளாக், இங்கே ஒரு ஹனி பிளாக், இப்படி வச்சு கரெக்டாக எந்த பிளாக்லேயும் டச் ஆகாமல் ஹனி பிளாக்கோட எட்ஜில் வர மாதிரி எய்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடணும் மக்களே. இது கமெண்ட்ஸ் வேணும் மக்களே. கமெண்ட்ஸ் இல்லாமல் பண்ணும் ப்ரோ அப்படிங்கிறவங்களாம் வேணாம். இது டெலிபோர்ட்டேஷன் மட்டும்தான். சங்க் லோடிங்கில் இன்னொன்று பார்த்துக்கோம், இன்னொரு கமாண்ட் வச்சுருக்கேன், அந்த கமாண்ட் பண்ணால் நீங்கள் சங்க் லோடிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஹனி மேலே நின்றுக்கோங்க. லைட்டாக முன்னாடி வந்துட்டு உங்கள் கிராஸ் இந்த பக்கமாக திருப்பிட்டு இப்படி போட்டுருங்க. பறந்துருச்சு மகளே, பறந்துருச்சு பிளாக். இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் 4 பக்கமும் ஹனி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சும் ஹனி வச்சுக்கோங்க மக்களே. இது ஈஸியர் மெத்தட் நான் சொல்கிறேன். இது நான் பண்ணியிருக்கேன் 4-5 வாட்டி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 4-5 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே பழகிடும் எங்கே போடணும் அப்படிங்கிறதுலாம். நானே இப்போ தான் 3rd-4th டைம் ட்ரை பண்ணுறேன். அதனால இருங்க மக்களே, நான் ட்ரை பண்ணி அப்புறமா சொல்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணணும் மக்களே. டுட்டோரியல் பார்த்து தான் நான் பண்ணேன்னு சொல்ல முடியாது, பார்க்காம பண்ணேன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் மை ஓன் இன்ட்யூஷன். ஏன்னா எண்டர் பல் டக்குன்னு போயிட்டு வந்துடுது, தட்ஸ் வை. முடிஞ்சாலும் நீங்கள் நான் ஃப்ரெட் பண்ணிடுறேன் மகளே. ஓகே வந்துருச்சு. எங்க மக்களே இது வாட்டர் ரிசோர்ஸ் பிளாக் ஆச்சு. அச்சிச்சோ. இங்கே ஒரு சோர்ஸ் டெலீட்டட், 2 சோர்ஸ் டெலீட்டட், 3 சோர்ஸ் டெலீட்டட். ஓகே இங்கே இப்போ ஒர்க் ஆகிருக்கணும், ஆகல. ஆமாங்களே அவ்வளோதான். நீங்களே 4 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ இங்கே நான் மிகவும் கஷ்டப்பட்டு போட்டது அப்படியே இருக்கா. இப்போ நீங்கள் கரெக்டாக கனெக்ஷன் கொடுங்க. பவர் இட் /sticking area /sticking area. ஓ நம்ம இது பண்ணோம் மக்களே, நம்மளோட கோஆர்டினேட் நம்ம செட் பண்ணிட்டோம் மக்களே. இதுதான் கமாண்ட் ஆட் உங்களோட கோஆர்டினேட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏரியா நீங்கள் எங்கே போனீங்கன்னா லோட்லேயே இருக்குமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ இதை அன்லோட் பண்ணிவிட்டு டீஆக்டிவேட் பண்ணேனாலும் இது டிக்கிங்லேயே இருக்கும். இப்போ நம்ம இங்கேருந்து பவர் பிடுங்கணும்னு வச்சுக்கோங்க. அச்சோ இங்கே நான் ஹனி பிளாக்கில் ஒட்டி போட்டேன் மக்களே. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள் என்னென்ன பண்ணேன், என்னென்ன ஆகுது எல்லாத்தையும். இப்போ நான் ஆக்சுவலாக ட்ராப் டோரை போட்டிருக்க வேண்டியது எப்படி தெரியுமா, இந்த ஓரியன்டேஷனில். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ராப் டோரை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். டெலிபோர்ட். அண்டர்ஸ்டுட் மக்களே, அண்டர்ஸ்டுட். ஸோ இட் இஸ் ஹவு டு மேக் ஏ குவிக் எண்டர் பர்ல் ஸ்டேட்டஸ் சேம்பர் இன் மைன்கிராஃப்ட். நம்ம லாஸ்ட் டைம் போட்டது பாருங்கள், இன்னமும் எரியுது. ஓகே லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு எப்படி சூப்பர் ஸ்மெல்டர் கட்டுறதுன்னு சொல்லி தந்துருப்பேன். அது இதெல்லாம் இருக்குது. ஃப்ளை பிரிட்ஜிங் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் அப்படியே சொல்லி தந்துடுறேன் மக்களே, வாருங்கள் செல்லலாம். ஹவு டு டூ ஃப்ளை பிரிட்ஜிங் இன் மைன்கிராஃப்ட். கமான். நீங்கள் இந்த மாதிரி எங்கே ஃப்ளை பிரிட்ஜிங் பண்ணுமோ அந்த இடத்துல நின்றுக்கோங்க.
கீழே ஆனால் நீங்கள் எங்கே ஃப்ளை பிரிட்ஜிங் பண்ணுறீங்களோ அது கீழே ஒரு 2 பிளாக்ஸ் இருக்கணும். ஸ்ப்ரிண்ட் அழுத்திக்கோங்க. ஸ்ப்ரிண்ட் அழுத்திட்டு முன்னாடி போய்ட்டு அப்படியே ப்ளஸ் பிளாக்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அப்படியே இது பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறமா நீங்கள் ஜம்ப் பட்டனை ஹோல்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம பாட்டு பண்ணிக்கிட்டே போகலாம் மக்களே. அவ்வளோதான். ஸோ இப்படி தான் மக்களே, தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக இருந்தால் ஃப்ளை பிரிட்ஜிங் இதான் நீங்கள் பண்ணியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆச்சரியப்பட்டுருவாங்க வா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு புரியாதவங்க மறுபடியும் சொல்கிறேன். இப்படி கீழே ஒரு ஏரியா இருக்கணும் உங்களுக்கு, ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பிளாக்கில் அந்த 2 பிளாக், ஒரு பிளாக் இருந்தாலே போதும். ஒரு பிளாக் ஹையாக இருக்க இடத்துல வந்து நின்றுக்கோங்க. அந்த இடத்துல வந்து நின்றுட்டு அப்படி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீனை கீழே கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா இது பிளேஸ் பிளாக் பட்டனை ஹோல்ட் டவுன் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் வாக் ஃப்ரண்ட். ஆனால் கரெக்டாக கிராஸ் ஏற மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க மக்களே. அதனால தான் கொஞ்சம் கோளாறாகுது. உனக்கே பண்ண வரலையா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. கரெக்டாக ஃப்ளோவில் இருக்க கூட பண்ணுவேன். ஸ்ப்ரிண்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ளையிங் ஆன் இருக்குது, அதாவது ஆக்சுவல் ஃப்ளையிங், கிரியேட்டிவ் ஃப்ளையிங். ஸோ என்ன ப்ரோ இப்படி சொதப்புற போ ப்ரோ அப்படின்னு நீங்கள் ட்ரோல் பண்ணுறதுலாம் எனக்கு காது நல்லா கேட்குது. கத்துறீங்க. ஸோ இப்படி தான் மக்களே, தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்படியே காபிள் ஸ்டோன் ஜெனரேட்டர் 1 நூ ப்ரூஃப் மெயினாக நூபு ப்ரூஃப். ஸ்டேர் எடுத்துக்கோங்க. ஸ்டேர் எடுத்து இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு வாட்டர் லாக் பண்ணிடுங்க. வாட்டர் லாக் பண்ணிவிட்டு லாவா பக்கெட் தேவைங்கிறதுனா லாவா அம்புடுதே. அம்புட்டுதான் மகளே. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லாவாலாம் எரியக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, லாவாவில் போய் எரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, எதுவுமே அவ்வளோவா போய் ப்ரோ நான் பண்ணுறதுலாம் லாவாவில் போய் எரிஞ்சுது ப்ரோ, என்னோட 1 பிளாக் வரல, என்கிட்ட ரெஸ்டாரண்ட் கூட இல்லை ப்ரோனா இப்படி பிளாக் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் நீங்கள் நிற்க வேண்டிய ஸ்பாட். இந்த பக்கம் ஒரு பிளாக்கை உடச்சிக்கணும் மக்களே, சொல்ல மறந்துட்டேன். இந்த பக்கம் ஒரு பிளாக்கை உடச்சிக்கணும், ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் மைண்ட் பண்ணக்குள்ள மேலெல்லாம் நிற்கக்கூடாது, இங்கே நின்றுக்கணும். ஒரு பிளாக் லோவர், அப்போ கரெக்டாக வரும். இல்லை ப்ரோ என்கிட்ட ஐரன்னா கொட்டி கிடக்கு அப்படின்னா ஹாப்பர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா அதை பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ இந்த நெதரைட் எஃபிஷியன்சி 5 பிகாக்ஸ்லாம் இருக்குது, இல்லை ப்ரோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஹாப்பர்லாம் அப்படின்னீங்கன்னா மைன் கார்டு வித் செஸ்ட் எடுத்துக்கோங்க. மைன் கார்டு வித் செஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே காபிள் ஸ்டோனை மைன் பண்ணுவீங்களோ அது கீழே ஒரு பிளாக்கு, ஒரு ரயிலு, சாரி வித் செஸ்ட் இல்லை வித் ஹாப்பர் மகளே. மைன் கார்டு வித் ஹாப்பர் டிஎன்டி எதுடா எடுக்கிற மைன் கார்டு வித் ஹாப்பர். ஓகே மேலே மைன் கார்டு வித் ஹாப்பர் எடுத்ததும் நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரயில் எடுத்துக்கோங்க. ரயில் நெக்ஸ்ட்டு ஹாப்பர் HOPPER ஹாப்பர். இங்கே ஒரு ஹாப்பரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே ஒரு ரயிலை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். க்ரௌச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ரயிலை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது கீழே மைன் கார்டு வித் செஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மைன் கார்டு வித் ஹாப்பரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ரயிலை உடச்சிக்கலாம். அச்சிச்சோ தப்பு மக்களே, தப்பு. பார்த்து ரயில் வந்துச்சு இப்போ தான் வந்துச்சு. பிரேக். இப்போ நீங்கள் இதை உடச்சி எதாவது ட்ராப் ஆச்சுன்னா இதுக்குள்ளே போய் விழுந்துடும் மக்களே. இங்கே கீழே நீங்கள் ஒரு டபுள் செஸ்ட் வச்சுக்கலாம். டபுள் செஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவில் செஸ்ட் வச்சுக்கலாம். உங்களால் இதனால 99% சேவ் பண்ண முடியும் மக்களே. 1-2 தான் எரியும். பனி வேறு இதில்
ஓகே ஸோ அடுத்தது நீங்கள் இப்போ ஏதோ ஒன்று சொல்ல வந்தாங்க ஸோ மறந்துட்டேன். ஓகே நெதரைட் செஸ்ட் பிளேட் எடுத்து போட்டுக்கோங்க. சோமா இந்த இடத்துலேருந்து அப்படியே நீங்கள் போய் செஸ்ட் ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சஸ் செஸ்ட் அவ்வளோதான். நீங்கள் மைண்ட் பண்ணுற காபிள்லாம் இங்கே வந்து விழுந்துடும். நீங்கள் இப்போ ஏதாவது பண்ணிகிட்ருக்கக்குள்ளே ப்ரோ எனக்கு பின்னாடி ஒரே ஒரு காபிள்ஸன் தான் வச்சுருக்கேன், தேவையில்லாததான் மெயின் ஆகுது. நாங்கள் அப்சிடியன் கூட வச்சு பார்த்துட்டோம் ப்ரோ, நான் போகாதப்பெல்லாம் மெயின் ஆகுது. அப்படின்னா பிகேக்ஸ் வச்சு தான் மைண்ட் பண்ணுவீங்க. பிளாங்க்ஸ் வைங்க, பிளாங்க்ஸ். இதை ஹேண்டால் நீ எந்த ஸ்பீடில் மைண்ட் பண்ணீங்களோ அந்த ஸ்பீடில் தான் மைண்ட் பண்ணும். ஸோ அதனால் இப்போ நான் இந்த இடத்துல உடைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என் கையில் ஒரு பிக்காக்ஸ் இருக்குன்னா இந்த உட்டை மைண்ட் பண்ணாது. உங்களுக்கு எங்கெல்லாம் இந்த பிக்காக்ஸ் தேவையில்லாமல் போய் மைண்ட் பண்ணதோ அங்கெல்லாம் அதுக்கு ஆப்போசிட் பிளாக்கை ப்ளேஸ் பண்ணிடுங்க. தீஸ் ஆர் சம் சிம்பிள் மைன்கிராஃப்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஐ லேர்ன்ட் மக்களே. வரட்டா?